வணக்கம். உருவானது புயல் சின்னம். தமிழகத்திற்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் மிகவும் விளக்கமாக பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அக்டோபர் 27 தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும் என்று கூறப்படுகிறது. சென்னைக்கு 990 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. வங்கக்கடல், அரபிக்கடல் இரண்டிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 990 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று நம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் தமிழகம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாளை மறுதினம் புயலாக மாறும் என IMD கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகம், புதுவையில் 9 இடங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடியில் புயல் கூண்டு ஏற்றப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டதுடன் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால உருவானது புயல் சின்னம் மட்டுமல்ல, புயலும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு IMD கணிச்சு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால மக்களாகிய நாம் எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் தவிர வேறு எதற்காகவும் வெளியில் வராமல் வீட்டில் கவனமாக இருக்கவும், குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ திங்கட்கிழமை இந்த புயல் வந்து வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலை பெற கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.